அணு வந்து கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நாடகம் போட்டு வந்து நம்ப வைக்கிறாங்க சுந்தரியை, நம்ம அபி. அதனால் சுந்தரியை நம்பிடுறாங்க. செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. நாடி பிடிச்சி வந்து பார்க்குறவங்களும் சொல்லிட்டாங்களே, அப்போ அந்த அணு கர்ப்பமாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க. இந்த அணு வேணுமே மறைச்சா, இந்த மாதிரி நாடகம் போட்டு எல்லாரையும் மறைச்சிருக்கா, எந்த விஷயத்தையும் சொல்லலை, இவ கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாடி பிடிச்சி பார்க்குறவங்களும் கரெக்டாக சொல்லிட்டு போயிட்டாங்கன்றாங்க. அதை கேட்டுட்டு எல்லாரும் என்னம்மா அணு உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லை பாட்டி உண்மை கிடையாதுன்றாங்க. என்ன இவ இப்படி சொல்கிறா அப்படின்னு போய் சொல்கிறா, நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. உடனே அணு பயங்கரமாக கத்துறாங்க. நானும் அவர் வாழவே ஆரம்பிக்கல, புருஷன் பண்ணாடி, அப்புறம் எப்படி நான் வந்து கர்ப்பமாக இருக்க முடியும் அப்படின்னு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்னம்மா சொல்கிற? ஆமாம், நாங்கள் வாழ ஆரம்பிக்கல. சரி, எதனால வாழ ஆரம்பிக்கல? நீங்கள் 2 பேரும் விரும்பி தானே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே கேட்க வந்து அழுதுட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து என்னாச்சுமா சொல்லுமா அபி, நீயா சொல்லுமான்னு அபி வந்து எனக்கு தெரியும் எல்லா விஷயம்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்னம்மா சொல்கிற, சுந்தரியை இவ்வளவும் பண்ண அப்படின்னு சுந்தரி பார்த்து முறைக்க, நான் எதுவும் பண்ணல அப்படின்றாங்க. இவங்க போய் சொல்கிறாங்க, இவங்க தான் வேணும்னே ஒரு ஆளை வந்து வந்து வச்சு நம்ப வச்சாங்க, வேணா அந்த ஆளை கூட்டினது கூட நிரூபிக்க முடியும் அப்படின்னு சுந்தரியால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. சரி, சுந்தரி இப்படி பண்ணுவேன் நினச்சி கூட பார்க்கல, பெத்த பையனோட வாழ்க்கை இப்படி கெடுத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டுறாங்க. உடனே இந்த விஷயத்தை பார்த்து வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு நம்ம ஆகாஷ். ஏமா இப்படிலாம் பண்ண, நீ பண்ண எனக்கு தெரியவே தெரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. உடனே சுந்தரி வந்து அது வந்துடா, என்கிட்ட பேசாதமா, மூஞ்சிரி முடிக்காதமா சொல்லிட்டு போயிடுறாரு. அதை பார்த்துட்டு செமையாக சுந்தரி காண்டாயிடுறாங்க. சே, எல்லாம் முன்னாடி அவமானப்படுத்திட்டாங்களே, இந்த அபியை சும்மாவே விடக்கூடாது, இவளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. வந்து பாட்டி வந்து என்ன பண்ணுறாங்க, புரோகிதரை வர வச்சு நாள் குறிக்கிறாங்க. இந்த மாதிரி ஆகாஷுக்கும் வந்து அணுக்கும் வந்து சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு வந்து செம்மையாக காண்டாடுறாங்க. நான் தான் சொன்னேன்ல வேணான்னு, நீ வாயை மூடிட்டு இரு சுந்தரி, இதுக்கப்புறம் நீ எதுவுமே பேசாத இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி திட்டிடுறாங்க. அவங்களே என்ன பண்ணுறதுன்னு திரும்ப சுந்தரி செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அபி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. உடனே வந்து எப்படியாவது ஏதாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, கரெக்டாக நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை, அவளுக்கு வந்து சரியான வழி வச்சுருக்கேன், அவளை சீக்கிரமாக வீட்டை விட்டு நான் அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் ஆக்சிடென்ட் ஏற்படுத்துகிற மாதிரி அஞ்சலிக்கு ஏற்படுத்துகிறாரு. அதை வந்து அபி தடுத்து நிறுத்துகிறாங்க. அபி வந்து அஞ்சலியை காப்பாற்றுறாங்க. இதை புரிஞ்சுக்காம ராகவ் வந்து அபி முதல்ல திட்டிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வந்து புரிய வச்சோன்னு வந்து சாரி கேட்குறாரு அபி கிட்ட. உங்கள் சாரியை தூக்கி குப்பையில் போடுங்க, இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாதீங்க, எப்போவுமே நீங்கள் இப்படி தானே பண்ணுறீங்க, என்னை எப்போவுமே காயப்படுத்தின்னு இருக்கேன் திட்டி விடுறாங்க. சாரி அபி, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஏன் இப்படி பண்ணுறேன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு ராகவ் ஃபீல் பண்ணுறாரு. அடுத்து வந்து பாட்டி சொல்கிறாங்க, அபியும் ராகவும் சேர்ந்து என்ன பண்ணணும்னா ரூமெல்லாம் ரெடி பண்ணணும், டெக்கரேஷன் பொறுப்பெல்லாம் அவங்க தான் பார்த்துக்கணும், இவங்களுக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கான ஏற்பாடு அவங்க தான் பண்ணணும், ரூமெல்லாம் இவங்க 2 பேரும் சேர்ந்து டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்து அணு ஆகாஷ் சாந்தி முகூர்த்தத்துக்கு டெக்கரேஷன் இவர் கூட சேர்ந்து பண்ணணுமா, நான் பண்ணவே மாட்டேன்றாங்க. உடனே வந்து ராகவ் வந்து பண்ணலாமா அப்படின்றாங்க. நான் பண்ண முடியாது அப்படின்றாங்க. உங்கள் கூட சேர்ந்து நான் பண்ண மாட்டேன், நான் வேணால் தனியாக பண்ணுறேன்றாங்க. இங்கே பாரு அபி, உண்மையிலே சொல்கிறேனே, சாரி கேட்குறேன், மன்னிச்சுடு, நான் உன்னை எவ்வளோ நேசிக்கிறேன் தெரியுமாடி, உன் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கேன் தெரியுமா, ஆனால் எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்தில் நீ தான் வந்து பாழ் பண்ண, ஆனால் இப்போ நீ கோச்சிக்கிற, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரிஞ்சிடுச்சு, அக்காவுக்கு நீ கெடுதல் பண்ண மாட்டேன், ஆனால் எதனால் நீ வந்து அப்படி பண்ணனே இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்து கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு நான் அதான் சாரி சொல்கிறேன்ல அபி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறார். உடனே அபிக்கு வந்து அப்படி ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. ப்ளீஸ் அபி, சாரி அபி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தில் கை வச்சு சாரி ப்ளீஸ் அப்படின்னு உடனே வந்து சரி சரி, இப்போ என்ன உங்கள் கூட பூ அலங்காரம் பண்ண அவ்வளோ தானே, அதுக்கு தானே இவ்வளவும் பண்ணுறீங்க, சரி சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டு அலங்காரம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பூ வந்து மேலே தொங்க போடும்போது ராகவ் வந்து என்ன பண்ணுறாரு, அபி எப்படி பார்த்து அப்படின்றாரு, தெரியாமல் வந்து பூ மேலே விழுந்துடுறாங்க. ராகவும் அவங்க மேலே விழுந்துடுறாரு. 2 பேரும் ஒருத்தர் அப்படியே வந்து தன்னறியாமல் பார்த்துக்கிறாங்க. வந்து எட்டி பார்க்குற ரூமில் பார்த்தா இவங்க 2 பேரும் அப்படியே பெட்டு மேலே வந்து பூ மேலே வந்து 2 பேரும் வந்து தன்னறியாமல் விழுந்து பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவரால் தாங்கிக்க முடியல. இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. அப்படியே பார்த்து காண்டாகிறாரு. இதோட முடியுது.